வந்து 4 நாள் தானே ஆகுது. 4 நாள்ல இந்த கொடுமையெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால இங்க இருக்க முடியல. நான் வரேம்மா. அம்மா சாந்தி, கட்டின பாவத்துக்கும் பெத்த பாவத்துக்கும் தான் நான் ஏற்கனவே இதையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற என்ன தனியா விட்டுட்டு போறேங்கிறியம்மா. என்ன மன்னிச்சிடுமா. நான் மனுஷங்க மத்தியில வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த மிருகங்களோட வாழ என்னால முடியாது. என்ன விட்டுடுமா. அம்மாடி சாந்தி, என்ன பாக்கணும்னு உனக்கு ஆசையா இருந்தா நான் தங்கி இருக்கிற ஹாஸ்டல்ல வந்து என்ன பாருமா. நான் வரேம்மா. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னேன். வந்து விசாரணை பண்றேன்னு சொல்லியிருக்காரு இன்ஸ்பெக்டர். வந்து கிழிச்சாரு. சும்மாருண்ணே. பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு? ராஜாவோட கோழி ஆயிட்டு போய் வந்திருக்காரு. சும்மா என்ன? என்னங்கடா குசும்பா? என்னங்க, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த ஊருக்குள்ள போலீஸ் வந்ததே இல்ல. அப்படியே வந்தாலும் மத்தியில வருவாங்க. வந்து ராஜா வீட்டுக்கு போய் தண்ணி அடிச்சிட்டு விருந்து சாப்பிட்டு சில்லறைய வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாங்க, நான் சில்லறைய வாங்கிட்டு போறேனா இல்ல அப்பனையும் பிள்ளையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறான்னு பொறுத்து இருந்து பாருங்க. நீதான் அந்த பூபதிங்கிற ரவுடிய. ஜமீன்தார் புள்ளனா என்ன வேணா பண்ணுவீங்க, அதை பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? சும்மா இல்லாம ஐயா என்ன பண்ண போறீங்க? உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். இன்னொரு காலை அது காப்பாத்திக்கணும்னா அப்படியே போயிடு. இல்ல நீங்க மட்டும் யாரு? இறங்குங்க. எப்படி இருக்கேன்? நான் நல்லாதான் இருக்கேன். நீங்களும் எப்படி இருக்கீங்க? என்னடி காலேஜ்ல முடிச்சிட்டு வந்துட்டியா? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுடி. என்னடி பண்றது, நம்ம ஊர்ல 8வது மேல படிக்க முடியாது. BA படிக்கணும்னா மெட்ராஸ் போய் தான் ஆகணும். எங்க அப்பா என்னடானா படிப்பு முடியற வரைக்கும் ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால ஹாஸ்டல்ல இருந்து படிச்சு பரீட்சை எழுதிட்டு வந்துட்டேன். சீதா, எப்படி வந்த? பஸ்ல. உனக்கு என்னடி பெரிய படிப்பு படிச்சுட்ட, அடுத்த தடவை வரும்போது பிளஸர்ல தான் வருவேன். பிளஸரா அப்படின்னா என்னடி? இங்க பாருடி, பிளஸர்னா என்னன்னே தெரியல. 1000 தான் BA ஏன் படிச்சாலும் நம்ம ஊர் 5ஆம் கிளாஸ் கிட்ட நிக்க முடியுமா? பிளஸர்னா பிளஸர் காருன்னு அர்த்தம். திடீர்னு எவ்வளவுமே காணும், மாயமா மறைஞ்சிட்டாளுங்க. சீதா சாப்பிடு. முடியாது. இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? முடியாது. என்ன பண்ணுவ? ஒண்ணு பாருங்க, அவளை நிக்க சொல்லுங்க. இப்ப என்ன பண்ணுவ? ஆஹா, பிள்ளை தமிழை அன்னை தமிழ் எவ்வளவு அழகாக துரத்துகிறது. நீங்க வா சீதா. மீனாட்சி, நீ என் மகளை மட்டும் பிடித்து விடு, 1000 முத்தங்கள் பரிசாக தருகிறோம். சீதா, சீதா. என்னங்க, உங்க பொண்ணு கூட என்னால ஓட முடியாது. முதல்ல சாப்பிட சொல்லுங்க அவளை. மீனாட்சி, நீ உன் மகளோடு ஓடி விளையாடும் பொழுது எவ்வளவு இளமையாகிவிட்டாய் தெரியுமா? ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா புலவரே? யார் தாய் யார் மகள் என்றே தெரியவில்லை. அப்பா, தமிழ் புலவராச்சே, குசும்பு ஜாஸ்தி. உண்மையைத்தானமா சொல்லுகிறேன். அவள் மட்டுமல்ல, என்னையும் இன்னும் இளமையாகவே வைத்திருக்கிறாள் உன் அன்னை. அதாவது புலவரே. மீனாட்சி, என்னது உங்க இளம புராணம் போது முதல்ல சாப்பிட சொல்லுங்க அவளை. முடியாதுமா, வருஷம் புறாவும் ஹாஸ்டல்ல நானே தட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. இன்னைக்கு அம்மா ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவேன். நியாயமான ஆசை. நீ ஊட்டி விட்டால் தான் நாங்கள் இருவருமே சாப்பிடுவோம். இருவருமே வா? என்ன எல்லாத்திலையும் நீங்களும் சேர்ந்துக்கிறீங்க? சின்ன குழந்தை நினைப்பா உங்க 2 பேருக்கும். ஊட்டி வேணுமாமல்ல, ஊட்டி பால் குடுக்கணுமா? அந்த பாக்கியம் எனக்கு கிட்டுமா? புலவருக்கு ரொம்ப ஆசை. இப்ப நான் உங்க 2 பேருக்கும் ஊட்டி விடணும், அவ்வளவுதானே? நல்லா கோரஸ் பாடுறீங்க. கையை நீட்டுங்க. வாய முடித்தாதீங்க, ஊட்டி விடுறேன். வாய முடுங்க. அம்ச, உனக்கு எவன் அம்சன்னு பேர் வச்சது? டல்லப்னு பேர் வச்சிருக்கலாமே.
சும்மா ஒரு ஜாலிக்கு சொன்னேன். சரி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நான் கிளம்பட்டுமா? ஏன் அழற? நான் தான் தினமும் வர்றேன்னு. அதானே பிரச்சனையா போச்சு. என் வயித்துல வாரிசு வளருது. இப்ப அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அவ்வளவுதானே? 10 மாசம் கழிச்சு வந்தா போச்சு. ஏன் இன்னும் அழற? ஏன் கஷ்டம் உங்க கஷ்டம் இல்லையா? ஆமா. ஏன் கண்ணீர் உங்க கண்ணீர் இல்லையா? ஆமா. அப்போ ஏன் வாரிசு உங்க வாரிசு இல்லையா? என்ன மாதிரியே மடக்குறியா? அதுக்கு வேற ஆளை பார். வேற ஆளை பாக்குறதா? மறுபடியும் நான் திரும்பி வர்றதுக்குள்ள குழந்தைய பெத்துறாத. அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டம். சீதா, சீதா, சீதா. எங்க போயிட்டாங்க? ஏய், எங்கடி இருக்கீங்க? எங்கடி போயிட்டீங்க? சத்தத்தையே காணோம். என்னடி பேசுங்கடி. ஓ, செக்குமாடா. எங்க வந்த? இந்த ஜோடி மாட்டோட விளையாடத்தான். அப்படியா? ஓகே, இந்த துணியை நீ கட்டிக்கோ, நான் ஒளிஞ்சுக்கிறேன். என்ன பிடிக்கிறியா? அப்படி போடு ஜிலேபி. திரும்ப ஜிலேபி. நீ கட்ட போறியா ஜிலேபி? கட்டு 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 சீக்கிரமா கட்டு 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 கட்டு. இப்ப என்ன பண்ணணும்? நான் ஒளிஞ்சுக்கிறேன், நீ என்ன புடி. சரி ஜூட்டு. ஜப்பான் தலைவா, அவ எங்க ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லு, போய் பிடிச்சிடுறேன். உன் ஜாடி என்ன, நீ குடிச்ச பீடி என்ன, உன் தாடி என்ன? என்கிட்ட போய் கேக்குறேன், வெக்கமா இல்ல? நீயே போய் பிடி. வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை. நீ வாராய், நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். போ, என்னுடன் நீ ஓடி வா, மன்மதா நீ ஆடி வா. என்னுடன் நீ ஓடி வா, சேத்துக்குள்ள விழுந்து சகதிக்குள்ள புரண்டு சின்ன ராஜா நீ ஓடி வா. சேத்துக்குள்ள விழுந்து சகதிக்குள்ள புரண்டு எருமராஜா நீ கோவிந்தா. சூடு சொரணை இருந்தா மறுபடியும் என் வழிக்கு வரக்கூடாது. அதனால தான் இப்படி செஞ்சேன். வாங்கடே. சோதனை மேல் சோதனை, சொத்து சட்டிக்கு வேதனை, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காத ரோதனை. சோதனை மேல் சோதனை, சொத்து சட்டிக்கு வேதனை, வேதனை தான். நம்ம கடை லாட்டரி சீட்டு நேரா மகாலட்சுமி கையால் அச்சடிச்சு வருது. நம்ம கடை லாட்டரி சீட்டு வேணா ஏழை பணக்காரன் ஆகலாம், தொண்டன் தலைவர் ஆகலாம், குடிசையில இருக்கிறவன் கோட்டையை பிடிக்கலாம். கஞ்சஞ்சங்கா கஞ்சஞ்சங்கா, ஜோதிலட்சுமி மகாலட்சுமி. சூப்பர் பம்பர். இந்த வளையல் என்ன விலை? ஜோடி 5 ரூபாமா? என்ன இவ்வளவு அநியாயமா சொல்றீங்க? இது சிங்கப்பூர் வளையலுமா? உன்ன சிங்கப்பூர் ஜப்பான்ருவீங்களா? தலைவா, அங்க பாரு, வளையல் கடையில மாங்கோயில் பாட்டி நிக்குது. அங்க பாருடி பூபதி வரா. மகுடி ஓடி போய் இல்லங்கடி. அந்த பொறுக்கைய பார்த்து நாம ஏன் பயந்து ஓடணும்? 2 வாட்டி சூடு கொடுத்தா நம்ம பக்கமே திரும்பி வரமாட்டான். என்னடி மாங்கோயில், உனக்கு சூடு கொடுக்கத்தான் நான் வந்திருக்கேன். திருவிழாவுக்கு வந்திருக்க உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. உங்க எல்லாரும் முன்னாலும் இப்பவே இதே இடத்துல இந்த தமிழ்வாசி பொண்ணை கெடுக்க போறேன். ஜிலேபி ரெடியா? கொஞ்சம் பொறு, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, நான் வேணான்னு சொல்ல. அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம். இதோ இங்கே ஒரு மாலை கடை இருக்கு. மாலை வாங்கி என் கழுத்துல போட்டு ஒரு மஞ்ச கயிறு என் கழுத்துல கட்டிடு. நீ கல்யாணத்துக்கு ரெடியா? நீ தாலியை கட்டிட்டேன்னு வச்சுக்கோ, நான் உனக்கு பொண்டாட்டி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நீ இங்க கெடுத்தாலும் சரி, வேற எங்க கெடுத்தாலும் சரி, ஓ இஷ்டப்பா. அப்படி போடு ஜிலேபி. மாப்பிள்ள கல்யாணத்துக்கு ரெடி தானே? ரெடி. மாலை கொண்டுடா. நாய் கழுத்துல மாலை போட்டுட்டாலும் வந்து நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நானா இருந்தா அவளை அங்கேயே நாய் மாதிரி கடிச்சு குதறி இருப்பேன். கடிச்சு குதறணும்னா நான் எப்போ பண்ணிருப்பேன். நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன். வாத்தியார் மாவளையா கல்யாணம் பண்ணிக்க போறியா? அவன் வீட்டுல பொண்ணு எடுத்தா உனக்கு என்னடா கிடைக்கும்? திருக்குறளும் திருவாசகம் தான் கிடைக்கும். இப்ப நீ போய் பொண்ணு கேட்கல,
உனக்கு உத கிடைக்கும். ஜப்பான் ஏனுங்க இவன் உதைச்சாலும் உதைப்பான், எப்ப பார்த்தாலும் கையில தடியோட அலையறான். ஐயோ 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 புரியுற மாதிரியே பேச மாட்டியா? இத பார், ஏதா இருந்தாலும் எங்க ராஜா கிட்டே வந்து பேசிக்கோ. தூக்குங்கடா அந்த தமிழ் அண்டாவை. ஏண்டா சம்பந்திய மரியாதையா கூட்டிட்டு வந்துடக் கூடாது? மரியாதை தாங்க கூப்பிட்டோம். அவரு என்னமோ தமிழ் பண்பாடு அது இதுன்னு கூச்சல் போட்டாரு. நமக்கு ஒண்ணும் புரியலீங்க. அதான் குண்டு கட்டா தூக்கிட்டு வந்துட்டோம். மன்னிச்சுக்குங்க சம்பந்தி. யாருக்கு யார் சம்பந்தி? மந்திகளுக்கெல்லாம் சம்பந்தியாக நான் ஒன்றும் மானங்கட்ட குடியில் பிறந்தவன் அல்ல. மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் ஜாதியில் பிறந்த தமிழ் குடிமகன். அப்போ நாங்கெல்லாம் என்ன ஜப்பான் குடிமகனுங்களா? என்னை வலுக்கட்டாயமாக தூக்கி வந்த காரணம், நீ தமிழ் புலவனாச்சே, என்ன பத்தி பாட சொல்லான்னு கூப்பிட்ட. பாரியா, தங்க தமிழனை பாடும் வாயால் உன்னை போன்ற தரங்கட்டவர்களை பாடுவதா? இவர் பெரிய சிவகவி. இத வாட்டி இதெல்லாம் வேண்டாம். என் பையன் உன் பொண்ணு மேல ஆசைப்பட்டான். உன் பொண்ணை இங்க கூட்டி கொண்டாந்து விடு, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். எமது பெண்ணை கட்டிக் கொள்வதற்கு உமது பிள்ளைக்கு என்னையா தகுதி இருக்கிறது? என்ன கேட்ட? நான் யாரு? எங்க அப்பா யாரு? என் தாத்தா யாரு? என் குலம் என்ன? என் குடி என்ன? நான் குடிச்ச பீடி என்ன? என் திமிர் என்ன? என் தெனாவட் என்ன? அது மட்டும் இல்ல, பக்கத்துல மலை மேல ஏறி நின்னு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் 4 திசையிலும் பார்த்தா தெரியுதே நிலம். அது எனக்கும் சொந்தம், என் பையனுக்கும் சொந்தம். இதை விட வேற என்ன தகுதி வேணும்? எமக்கு இந்த தகுதி எல்லாம் தேவையில்லை. நீர் கூறிய 4 திசைகளில் வாடுகின்ற மனிதர்களில் ஒருவனாவது உன் மகனை யோக்கியன் என்று கூறட்டும், என் பெண்ணை தருகிறேன். யோ வாட்டி, நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், நீ என்கிட்டயே சபதம் போடுறிய. நான் யாரு, நீ யாரு? நீர் யாரா இருந்தால் எமக்கென்ன? நான் புலவர் நக்கீரன். நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே. ஏழை என்றும் அடிமை என்று எவனும் இல்லை ஜாதியில். இழிவு கொண்ட மனிதர் என்று இந்தியாவில் இல்லையே. யாம் வருகிறோம். ஏய், கடைசியா என்னமோ ஒண்ணு சொன்னான், அது என்ன? அது ஒண்ணுமே புரியலையே. புரியலையே, இங்கிலீஷா இருக்கும். நான் தமிழா காட்டியும் நினைச்சேன். முருகன் துணை. நிச்சயதார்த்த ஆவணம். சிங்கம்பட்டியைச் சேர்ந்த புலவர் நக்கீரனான நான் எனது மகளுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து பிள்ளை விட்டாருக்கு எழுதி கொடுக்கும் நிச்சயதார்த்த ஆவணம். எனது ஒரே மகள் சீதாவை திருவல்லிபுத்தூர் ஆசிரியர் திருநாவுக்கரசு அவர்களின் குமாரன் செல்வன் கல்யாண சுந்தரத்திற்கு திருமணம் செய்து வைக்க பெரியோர்கள் முன்னிலையில் நான் உறுதி அளிக்கிறேன். யாருமே பயப்பட வேண்டாம். நிச்சயதார்த்தம் அப்படியே நடக்கட்டும். அந்த மாப்பிள்ளை பேரை மட்டும் பூபதின்னு படி. என் முடிவை மாற்ற யாரால் முடியாது. இந்த பூபதி ஒரு முடிவெடுத்தா அதை மாத்த இந்த ஊர்ல எவனுக்கும் தில்லு கிடையாது. எவனாவது மாத்த நினைச்சா அவனுக்கு உயிர் இருக்காது. எனக்கு உயிரை விட மானம் தான் பெரிது. போ வெளியே. மரியாதையாக வெளியே போய்விடு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் கழுத்துல என்ன தவிர வர எவனும் தாலி கட்ட முடியாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் கழுத்துல நீ தாலி கட்ட முடியாது. என்னடி இது? மங்கம்மா சபதமா? இல்ல, சீதாவோட சபதம். ராஜிலேபி. ஏய், உன் புருஷனை அந்த குடிசையில கட்டி வச்சிருக்க. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்தா அவனை விட்டுற. இல்ல இந்த குடிசைக்கு தீ வச்சு உன் புருஷனுக்கு கொல்லி வச்சிருக்க. அவர் ஒண்ணு செஞ்சிடாத. உன் கால்ல விடாது விழுந்து கேட்டுக்கிறேன். மீனாட்சி, அந்த மிருகத்திற்கா போய் கஞ்சிக்கிட்டு இருக்க? ஏய் தமிழ்வாசி, உன் பொண்டாட்டி கழுத்துல நீ கட்டின தாலி நிலைக்கணும்னா உன் பொண்ணு கழுத்துல நான் கட்டுற தாலி ஏறணும். உனக்கு என் மக மனைவியா வாழ்றதா? அதை விட என் பொண்டாட்டி விதவியா இருந்துட்டு போட்டு போடா. அப்ப சரி, டேய் அந்த தீப்பந்தத்தை கொண்டாடா. பாவை விட்டு நான் சம்மதிக்கிறேன். எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். சபாஷ். மீனாட்சி, நான் எரிஞ்சு சாம்பல் ஆனாலும் பரவாயில்ல, நீ இதுக்கு சம்மதிக்க கூடாது. இது என் மேல சத்தியம். சீதா, உங்க அப்பா மேல சத்தியம். இது ஒரு கால் நடக்க கூடாது. மீறி என்ன காப்பாத்தணும்னு நினைச்சா அந்த கல்யாணம் என் பொணத்து மேலதான் நடக்கும். பேச வேண்டியதெல்லாம் அவன் புருஷன் பேசிட்டான். நீ முடிவா என்ன சொல்ல போற? அவர் சொன்னதா என் முடிவு. தாலியா இருந்தா கூட பரவாயில்ல,
என் பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்ட முடியாது. என்ன திமிருடி உனக்கு? இது எப்படிமா நடந்துச்சு? சொல்லுங்கம்மா, இது எப்படி நடந்துச்சு? அவங்கள கேட்டா என்ன சார் சொல்லுவாங்க? நான் சொல்றேன், இது தற்கொலை. இது தற்கொலை இல்ல சார். இவன் தான் எங்க அப்பா தீ வச்சு கொளுத்துனா. பாவம், வாத்தியார் சத்த அதிர்ச்சியில தாய் மகளும் பைத்தியமாயிட்டாங்க. என்னையா சொல்றீங்க? குடிசைக்குள்ள இருந்துகிட்டு அவரே தீ வச்சு கொளுத்திக்கிட்டாருன்னு சொல்றேன். என்னது? அவரே கொளுத்திக்கிட்டாரா? ஏன் நம்பிக்கை இல்லையா? ஊர் ஜனங்களை கேளுங்க சார். சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. அவரே குடிசைக்குள்ள இருந்துகிட்டு தீயை வச்சு கொளுத்திக்கிட்டாரு. அவரே தீய வச்சு கொளுத்திக்கிட்டாருங்க. ஆமாங்க, அவரே தீய வச்சு கொளுத்திட்டாரு. ஆமாங்க, அவரே தீய வச்சு கொளுத்திக்கிட்டாரு. ஆமாங்க, அவரே தீய வச்சு கொளுத்திக்கிட்டாருங்க. ஆமாங்க, அவரே தீய வச்சு கொளுத்திக்கிட்டாரு. 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 அப்புறம் என்ன சார், வந்த வழியே போக வேண்டியதானே? வணக்கம் சார். யாருமா? என்ன ஏதாவது வேலை இருந்தா? வேலைகளை ஒண்ணு வெளியே போ சார். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு. வெளியே நோ வேகன்சி போட்டுருக்கல, பாக்கல? சார், எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க. புருஷனை எழுந்து தவிக்கிற எங்க அம்மாவுக்கு அடுத்த வேளை சோறு போட வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். இது என்னோட ஃபைல். BA ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். நீங்க ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா உங்களை கடவுளா நினைச்சு கும்பிடுவேன். பாவமா தான் இருக்கு. சேல்ஸ் கேல வேலை சரியா? செய்றேன் சார். மாசம் 300 ரூபாய் சம்பளம். இந்தாமா, நாளையில இருந்து வேலைக்கு வா. அம்மா, பாய் தர. எதுக்கு? தேறீங்க. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இனிமே உனக்கு எந்த குறையும் இல்ல. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை கண்ணு மாதிரி பாத்துக்குவேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சீதா, நேத்து நீங்க போனதுக்கு அப்புறம் நான் யோசனை பண்ணி பார்த்தேன். உங்க அழகுக்கும் படிப்புக்கும் நீங்க சேல்ஸ் கேல வேலை செய்யறது அவ்வளவு நல்லதில்ல சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை மேனேஜர் ஆக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மாசம் 1500 ரூபாய் சம்பளம். என்ன சொல்ற? சார், எனக்கு எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல சார். நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்லம்மா, அந்த பெரிய மனுஷனுக்கு தான். அவர் தான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். சார் ரொம்ப நல்லவருமா. சிங்கம்பட்டி சின்னராஜா என் ஃப்ரெண்டு. அவர் ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த கம்பெனில உனக்கு என்ன வேலை வேணாலும் தர தயாரா இருக்கேன். ஏய் ஜிலேபி, நீ எங்க போனாலும் நான் விட மாட்டேன். இது உன் கிராமம் இல்ல, நீ கையசைச்சு ஆடுறதுக்கு.
நான் கையசைச்சா என் கிராமம் மட்டும் இல்ல இந்த நாடே ஆடும். நீ எந்த மூலைக்கு போனாலும் அங்கெல்லாம் என்னோட அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். உன் அதிகாரம் பறக்குதா இல்ல நீயே பறக்குறியான்னு பாக்குறேன். ஹலோ, ராயல் ஹோட்டல் ரிசப்ஷன். குட் மார்னிங். அட் வாட் டைம் யூ செக் இன் சார்? ఓకే వెల్కమ్ సార్. గుడ్ మార్నింగ్ సార్. గుడ్ మార్నింగ్. గుడ్ మార్నింగ్. ఏంటమ్మా బాగున్నావా? స్వీట్. గుడ్ మార్నింగ్ ఎండి సార్. గుడ్ మార్నింగ్. గుడ్ మార్నింగ్. గుడ్ మార్నింగ్ గుడ్ సార్. మార్నింగ్. ఏంటమ్మా సీత, నా హోటల్ నీకు பிடிச்சிருக்குதா? ఈ ரிசப்ஷனிஸ்ட் ஜாப் பிடிச்சிருக்குதா? எனக்கு இந்த வேலை கொடுத்ததுக்கு உங்க காலை தொட்டு கும்பிடணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். నాకు ఎందుకమ్మా థ్యాంక్స్. ఆ ఏడుకొండల వాడికి చెప్పు వస్తాను తల్లి, వస్తాను. என்னய்யா அது அநியாயமா இருக்குது? ஏன் ஓட்டல ஓம் பிள்ளைக்கு எழுதி கேக்குற? ஏய் ஜிலேபி, உன் ஓட்டல ஒண்ணு சும்மா கேட்கல. இந்த பிளாங்க் செக் பெருசு கையெழுத்து போட்டிருக்கு, எவ்வளவுனா எழுதிக்க. யோ, நான் ஹோட்டலே விக்கலங்கறேன், அப்புறம் என்னய்யா பிளாங்க் செக்? நீ ஹோட்டல விக்கிற, நாங்க வாங்குறோம். அவ்வளவு பெரிய ஹோட்டல விக்கிறதுக்கு நான் என்ன இழிச்ச வாயினா? நீ ஹோட்டல விக்கிற, நாங்க வாங்குறோம். என்ன மிரட்டுறீங்களா? போலீஸுக்கு போயிடுவேன். நீ ஹோட்டல விக்கிற, நாங்க வாங்குறோம். என்னய்யா நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன், நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிற? சரி, நான் மாத்தி சொல்றேன். நாங்க ஓட்டல வாங்குறோம், நீ கையெழுத்து போடுற. கையெழுத்து போடலன்னா கை இருக்காது. கை இருக்காதா? பொண்டாட்டி பிள்ளைங்களை பாக்குறதுக்கு கண்ணு இருக்காது. கண்ணு இருக்காதா? போலீஸ்ல போய் சொல்றதுக்கு நாக்கு இருக்காது. நாக்கு இருக்காதா? சொல்லு செட்டி, கை வேணுமா பேனா வேணுமா? என்னங்கடா அது? வந்த உடனே கையில ஊத்தி கொடுத்தீங்க, இப்ப என்னடானா கையுங்கிறீங்க பேனாங்கிறீங்க. ஒரே அராஜகமா இருக்காப்பா. என்ன பண்ண சொல்ற செட்டி? மக ஆசைப்பட்டுட்டான், மக ஆசை அப்ப நிறைவேற்றி வைக்கணும்ல, அதுக்கு தான் இந்த அராஜகம். தயவு செஞ்சு சந்தகம் பெட்டினாயினா. ஹலோ, எஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சீதா. நீங்க வந்த உடனே எம்டி வர சொன்னார். என்ன அப்படி பாக்குற? இந்த ஹோட்டல நான் வேலைக்கு வாங்கிட்டேன். இனிமே நான் தான் உனக்கு முதலாளி. உனக்கு மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம். இனிமே உனக்கு பெர்மனன்ட் சீட் இதுதான். நீ ஹோட்டல்ல விலைக்கு வாங்கலாம், ஆனா என்ன வாங்க முடியாது. இந்த இடம் இல்லைன்னா வேற சந்த இடம். உலகம் ரொம்ப பெருசு, ஞாபகம் வச்சுக்க. அப்படியா ஜிலேபி? உலகம் உருண்டை, அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. நீ எங்க சுத்தினாலும் மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்தே ஆகணும். அதாவது என் காலடி. அது கனவுலயும் நடக்காது.